100 நாள் வேலை திட்ட விவகாரத்தில் மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான் என டெல்லி பக்கம் கையை நீட்டி தங்கம் தென்னரசு தப்பிக்க முயற்சி செய்கிறார் என இபிஎஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார். அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். 100 நாள் வேலை திட்ட விவகாரத்தில் மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான் என டெல்லி பக்கம் கையை நீட்டி தங்கம் தென்னரசு தப்பிக்க முயற்சி செய்கிறார் என்று இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். 100 நாள் வேலை திட்ட பயனாளிகளுக்கு 2 மாதங்களாக திமுக அரசு சம்பளம் வழங்காததை சுட்டிக்காட்டியிருக்கிறேன் என்றும் இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், விவரங்கள் என்ன, நீங்க பதிவு பண்ணல? தமிழகத்தில் 100 நாள் வேலை திட்டத்தில் பணி செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு கடந்த 2 மாதமாக அவர்களுக்கான சம்பளம் வழங்கப்படவில்லை என்று நேற்று முன்தினம் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்தார். அது தொடர்பாக விளக்கம் அளித்திருந்த நிதியமைச்சர் மத்திய அரசு அதற்கு உரிய நிதியை விடுவிக்காததன் காரணமாகத்தான் 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களுக்கு தமிழகத்திலே 2 மாதமாக இந்த சம்பளம் வழங்குவதில் ஒரு தேக்க நிலை இருக்கின்றது என்று நிதியமைச்சர் கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி 100 நாள் வேலை திட்ட பயனாளிகளுக்கு 2 மாதங்களாக திராவிட மாடல் அரசு சம்பளம் வழங்காததை தான் சுட்டிக்காட்டினால் தங்களுடைய வழக்கமான பாணியான மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான் என்பது போல டெல்லி பக்கம் கையை நீட்டி தப்பிக்க முயல்கிறார் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு என்று விமர்சித்திருக்கின்றார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. அது மட்டுமல்லாமல் ஏதோ திமுக ஆட்சி அமைந்த பிறகுதான் மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிப்பதை போன்று நிதியமைச்சர் பேசுவது வேடிக்கையாக இருக்கின்றது என்று தங்கம் தென்னரசு அவர்கள் பேச்சை சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர், இந்தியாவில் எந்த தேசிய கட்சி ஆட்சியில் இருந்தாலும், அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பாஜகவாக இருந்தாலும் சரி, தமிழகத்திற்கு முறையாக நிதி வழங்குவது இல்லை என்பதை தான் எப்போதுமே சொல்லி வரக்கூடிய ஒரு கருத்துதான் என்பதையும் இங்கு நினைவு கூர்ந்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, மத்திய அரசிடமிருந்து உரிய நிதி கிடைத்தாலும் சரி, கிடைக்காவிட்டாலும் சரி, மக்களுக்கு சேர வேண்டிய திட்டங்களில் எந்த தொய்வும் அதிமுக ஆட்சியில் ஏற்பட்டதில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி ஒரு நிர்வாகத்திறன் மிக்க ஆட்சியை அதிமுக நடத்தியது என்றும், தங்களை போன்று எதற்கெடுத்தாலும், அதாவது தற்போது திமுக சொல்வதை போன்று எதற்கெடுத்தாலும் டெல்லியை கைகாட்டக்கூடிய பொம்மை ஆட்சியாக அதிமுக ஆட்சி இருந்ததில்லை என்றும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கின்றார். கருணாநிதி நாணய வெளியீட்டிற்கு மத்திய பாஜக அமைச்சரை அழைத்து வர தெரிந்த திமுகவினருக்கு 39 எம்பிக்கள் இருந்தும் உரிய அழுத்தம் கொடுத்து தமிழ்நாட்டிற்கான நிதியை பெற முடியாதது ஏன் என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அவர், திமுகவிற்கு மத்திய அரசிடம் உரிய நிதியை பெறுகின்ற நிர்வாகத்திறன் இல்லை என்றால் அதனை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அதிமுக ஆட்சியில் இருந்தபோது நிதிகளை முறையாக பெற்று நிறைவான ஆட்சி செய்தோம் என்பதை நினைவில் கொள்க என்றும் திமுகவை சுட்டிக்காட்டி இந்த பதிவினை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கின்றார்.